எனக்கு எதிராக ஆலோசிக்கிறார்களா? பிரைஸ் தி லார்ட். தனக்கு எதிராக எழும்பி இருக்கக்கூடிய தன் மகன் அப்சலோமோடு அகிதோபாலும் சேர்ந்து விட்டார் என்பதை தாவீது அரசர் கேள்விப்பட்ட பொழுது ஆண்டவரிடம், ஆண்டவரே, இதோ அகிதோபாலினுடைய ஆலோசனைகள் அனைத்தையும் பைத்தியமாக்குவீராக என்று வேண்டிக் கொண்டார் என்று நாம் 2 சாமுவேல் 15:31 வாசிக்கின்றோம். யார் இந்த அகிதோ பால்? இவர் தாவீது அரசருக்கு மிகவும் நெருங்கிய, அவருடைய நம்பிக்கைக்கு உரியவர் என்று நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அவர் ஆலோசனை கொடுப்பதில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவர். அவருடைய ஆலோசனைகள் தேவனுடைய ஆலோசனைகளைப் போல இருக்கும் என்று மதிப்பிடத்தக்கவையாக இருந்தது என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். இப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய அகிதோபால் தனது மகன் அப்சலோமோடு சேர்ந்து விட்டால் மிகுந்த பிரச்சனைக்கு உள்ளாவேன் என்ற அந்த எண்ணத்தில்தான் தாவீது அரசர் இவ்வாறு ஆண்டவரிடம் வேண்டியதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களை, தனது இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லப்படக்கூடிய தாவீதினுடைய வேண்டுதலை எப்படி ஆண்டவர் கேட்காமல் இருப்பார்? அதனால் கேட்டார். அந்த ஆலோசனைகள் அனைத்தையும் அபத்தமாக்கினார். நடந்தது என்ன? அகிதோபால் நான்று கொண்டு செத்தார் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த அகிதோபாலை போல நம் வாழ்விலும் கூட அநேக மக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆம், அநேகர் நாம் நன்றாக செழித்து வாழும் பொழுது நம்மோடு ஒன்றோடு ஒன்றாக கலந்திருப்பது போல நம்மோடு உன்னியமாக இருந்து நமக்கு அநேக ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருக்கலாம். நமக்கு மிகவும் பிடித்தமுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் நமது வாழ்வு ஆனது கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுதோ, அல்லது நமது பகைவர்களிடமிருந்து அதிக நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கும் என்று நினைத்தாலோ, அல்லது நம்மை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் இருந்தார்கள் என்றாலோ, உடனே அவர்கள் என்ன செய்வார்கள்? நம்மிடம் இருந்து விலகி நமது பகைவர்களிடம் அவர்களுக்கு ஏற்றவாறு ஆலோசனையை கொடுத்து கொண்டிருக்கலாம். இதனால் நாம் மிகவும் வேதனைக்குள்ளாவோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அன்பானவர்களே, இந்த நேரங்களில் எல்லாம் நாம், அப்பா, ஏனப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை? இவர்கள் எங்களோடு இவ்வளவு மிகவும் நெருக்கமாக இருந்தார்களே, இப்பொழுது பிடிக்காதவர்களோடு சேர்ந்து எங்களை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக சொல்லி எங்களது வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றார்களே, அப்பா, நீர் இவர்களை சந்திக்க மாட்டீரா? இவர்களது ஆலோசனைகளை எல்லாம் பைத்தியமாக்கி விடமாட்டீரா என்று அன்று தாவீது வேண்டியதை போல நாமும் கூட மிகவும் கலங்கி போயிருக்கலாம். அன்பானவர்களே, நிச்சயம் ஆண்டவர் நமக்காக வழக்காட இருக்கின்றார் என்பதை மட்டும் நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆம், அவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் சங்கீதம் 41:9 சொல்லப்பட்டுள்ளது போல, நமது நண்பர்களோ அல்லது நமக்கு நம்பகமானவர்களோ அல்லது நம்மிடம் இருந்து அநேக நன்மைகளை பெற்றவர்களோ இந்த மாதிரி நமக்கு எதிராக துன்பங்களை வருவித்து கொண்டிருக்கும் பொழுது நாம் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்போம். அப்பா, இவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எதற்காக இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்கிறார்கள் என்பதே எங்களுக்கு தெரியவில்லையே. இவர்கள் செய்வது நல்லதா அல்லது கெட்டதா என்பது கூட எங்களுக்கு தெரியாத வகையில் நாங்கள் இருக்கிறோமே என்று கூட நீங்கள் கேட்கலாம், புலம்பலாம். அன்பானவர்களே, அந்த நேரத்தில் ஆண்டவர் எவ்வாறு தாவீதுக்கு உதவினாரோ அதே போல உங்களுக்கு கூட நிச்சயம் உதவுவார். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, அப்பா, இதோ நாங்கள் அனைவரும் உமக்கு முன்பாக நாங்கள் வருகின்றோம். எங்களோடு தகப்பனே அந்நியோன்யமாக இருந்து எங்களிடம் நல்லவர்கள் போல நடித்து இப்பொழுது எங்களுக்கு எதிராக குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் தகப்பனே உமது அன்பின் கரத்தில் நாங்கள் கொடுக்கின்றோம். ராஜா, நீர்தாமே எங்களுக்காக வழக்காட வேண்டும் என்று இந்த நேரத்தில் உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகின்றோம். அப்பா, இதோ ஒவ்வொரு ஆலோசனையும் அவர்கள் எங்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவையும் நீர் ஃபெயிலியராக மாற்றுவீராக. இயேசுவினுடைய நாமத்தினால் அனைத்து காரியங்களும் தோல்வியில் முடியட்டும் என்று உமது பிள்ளைகள் என்ற அந்த அதிகாரத்தில் நாங்கள் உம்மிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகின்றோம். தகப்பனே, நீர் எங்களது வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பீர் என்ற அந்த நம்பிக்கையில் எங்களையும் எங்களது குடும்பத்தினரையும் உமது கரத்தில் நாங்கள் கொடுக்கின்றோம்.
இவர்களுடைய கரத்திலிருந்து எங்களை மீட்டருளும். எங்களுக்கு தேவையான நியாயத்தை நீர் வழங்க வேண்டும் என்றும் அவர்களது ஆலோசனைகள் அனைத்தையும் நீர் அபத்தமாக்க வேண்டும் என்றும் தாவீதை போல உம்மிடம் கெஞ்சுகிறோம். தாவீதை போல நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.